இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புக்கிட் மெர்தாஜாம் மருத்துவமனை இடமாற்றமா? வாரியம் மறுப்பு. பினாங்கு புக்கிட் மெர்தாஜாம் மருத்துவமனைக்கு வெளியே உள்ள ஆலயத்திற்கு இடைஞ்சலாக இல்லாமல் அந்த மருத்துவமனை இடமாற்றம் காணவிருப்பதாக கூறப்படுவது உண்மையல்ல. சமூக ஊடகங்களில் அவ்வாறு பரவி இருப்பது யாரோ கிளப்பிவிட்ட புரளி என புக்கிட் மெர்தாஜாம் மருத்துவமனையின் வருகையாளர் வாரியம் அறிக்கை ஒன்றில் கூறியது. தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டீவன் சிம்மை தொடர்பு படுத்தி அந்த பொய்த் தகவல் பரப்பப்பட்டுள்ளது. ஆனால் மத்திய அமைச்சருமான ஸ்டீவன் ஒருபோதும் அப்படி கூறவில்லை. கடந்த ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி கோவிலுக்கு வந்தபோது கூட கோவில் தொடர்பில் எந்த விவகாரத்தையும் அவர் எழுப்பவில்லை. நடப்பு தேவைகளுக்கு ஏற்ப கூடுதலாக ஒரு பிளாக் கட்டடத்தை கட்டுவதற்கு மட்டுமே 2023 முதல் பரிந்துரைக்கப்பட்டது. நடப்பு கட்டடம் எங்கேயும் போகாது, அங்கேதான் இருக்கும் என வாரியம் விளக்கியது. இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள் பொது அமைதியை கெடுக்கலாம். இதையடுத்து அந்த அவதூறை பரப்பி பேஸ்புக் கணக்கிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி போலீசும் புகார் செய்யப்பட்டுள்ளது. பொய் செய்தி பரப்பியதன் பேரில் அவதூறு சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்க அவ்வாரியம் வலியுறுத்தியது. காய்கறிகள் விலை விரைவில் 50 விழுக்காடு உயர்வு காணலாம். காய்கறிகளின் விலை விரைவில் கட்டம் கட்டமாக 50 விழுக்காடு அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உற்பத்தி செலவினம் உயர்ந்ததால் இந்த விலையேற்றம் இருக்கும் என கேமரன் மலாய் சமூகத்தின் காய்கறிகள் பயிரிடுவோர் சங்கத்தின் தலைவர் சயித் அப்துல் ரஹ்மான் சயித் அப்துல் ரஷீத் தெரிவித்தார். இன்னும் 2 மாதத்தில் மூலப்பொருட்களின் விலை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 50 விழுக்காடு விலை உயர்ந்த பின்னர் அது 30 விழுக்காடு வரை குறையும் சாத்தியம் இருப்பதாகவும் அவர் கூறினார். உற்பத்தி செலவுகள் வேகமாக அதிகரித்த போதிலும் இதுவரை காய்கறி விலைகளில் எந்த உயர்வும் ஏற்படவில்லை. உரத்தின் விலை உயர்வு, எந்திரங்கள், ஜெனரேட்டர் மற்றும் போக்குவரத்து செயல்பாடுகளுக்கு தேவைப்படும் டீசல் விலை உயர்வு போன்றவை உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பதற்கான காரணங்களாகும் என சயித் அப்துல் ரஹ்மான் கூறினார். வீட்டு செலவுகளை குறைப்பதற்காக கீரை மற்றும் கடுகு போன்ற பயிர்களுக்கு மண் இல்லாத ஹைட்ரோபோனிக் நுட்பங்களை பயன்படுத்துவது உட்பட மக்கள் தங்கள் சொந்த பயன்பாட்டிற்காக வீட்டு பகுதிகளில் சிறிய அளவில் பயிர்களை பயிரிடுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று இஸ்லாமிய பயனீட்டாளர் சங்கத்தின் தலைவர் நஜீம் ஜோஹான் தெரிவித்தார். மேற்காசிய நெருக்கடி, நாட்டின் மருந்து மாத்திரை கையிருப்பு சீராக உள்ளதாக சுகாதார அமைச்சு தகவல். மேற்காசியாவில் நெருக்கடி நீடித்தாலும் நாட்டில் மருந்து மாத்திரைகளின் கையிருப்பு சீராகவும் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகவும் சுகாதார அமைச்சு உத்தரவாதம் அளித்துள்ளது. நடப்பு மதிப்பீட்டின்படி அந்த பதற்ற நிலையால் குறுகிய கால தாக்கம் ஏற்படும் வாய்ப்பு மிகவும் குறைவே என KKM கூறியது. அமைச்சின் மருந்து கையிருப்பு வழக்கமாக 1 முதல் 3 மாதங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு போதுமானதாக இருக்கும். தவிர பராமரிப்பு நிறுவனங்கள் வாயிலாகவும் தனியாக 2 மாதங்கள் வரையிலான கையிருப்பு தெரிவிக்கப்படும். என்ற போதிலும் மருந்து கையிருப்பு தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது என அறிக்கை வாயிலாக KKM கூறிற்று. அவ்வகையில் நேற்று வரையிலான கண்காணிப்பில் எந்த பற்றாக்குறையும் கண்டறியப்படவில்லை என்றாலும் நிலவரங்கள் அணுக்கமாக கண்காணிக்கப்படும் என அமைச்சு கூறியது. மஸ்ஜித் இந்தியா அருகே பிக்கப் வாகனம் ஆற்றில் விழுந்தது, 6 உயிர் தப்பினர். நேற்று அதிகாலை கோலாலம்பூரில் மஸ்ஜித் இந்தியா அருகே ஒரு பிக்கப் ட்ரக் ஆற்றில் கவிழ்ந்ததில் 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் உட்பட 6 உயிர் தப்பினர். அதிகாலை மணி 5:26 அளவில் இந்த சம்பவம் குறித்த அவசர அழைப்பு பெற்றதை தொடர்ந்து தித்திவங்சா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த குழுவினர் சம்பவம் நடந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தகவல் வெளியிட்டது. ஆற்றில் வாகனம் கவிழ்ந்திருப்பதை தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வீரர்கள் கண்டவுடன் உடனடியாக பாதிக்கப்பட்ட அனைவரையும் வெற்றிகரமாக மீட்டு பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தில் மீட்பு குழுவினர், போலீஸ், மலேசிய பொது தற்காப்பு படை ஆகியோர் நேற்று நண்பகல் மணி 12:15 அளவில் அந்த பிக்கப் வாகனத்தை ஆற்றிலிருந்து முழுமையாக மீட்டனர். 1000 மீட்டர் ஆழத்தில் சுற்றுலா, சீனாவின் புதிய நீர்மூழ்கி கப்பல். கடலுக்கடியில் 1000 மீட்டர் ஆழம் வரை பயணம் செய்யக்கூடிய உலகின் முதல் சுற்றுலா நீர்மூழ்கி கப்பலை சீனா உருவாக்கி வருகிறது.
இந்த கனவு திட்டத்தை சீன கப்பல் அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் பொறியியலாளர்கள் முன்னெடுத்துள்ளனர். இந்த நீர்மூழ்கி கப்பல் ஒரே நேரத்தில் 4 பேரை ஏற்றிச் செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பயணிகள் ஆழ்கடலை நேரடியாக பார்வையிட ஏதுவாக அதிக அழுத்தத்தையும் தாங்கக்கூடிய சிறப்பு கண்ணாடி ஜன்னல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. புரோட்டோடைப் எனப்படும் இந்த மாதிரி வடிவம் இவ்வாண்டு இறுதிக்குள் தயாராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லாம் கைகூடி வந்தால் 2030ஆம் ஆண்டு வாக்கில் வணிக பயன்பாட்டிற்கு இந்த நீர்மூழ்கி கப்பலை கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. இம்முயற்சி சொகுசான ஆழ்கடல் சுற்றுலாவில் புதிய வாய்ப்புகளை திறப்பதற்கான பெரும் முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. வளைகுடா எண்ணெய் தடங்கள் ஆசியானில் மலேசியாவும் கடுமையாக பாதிப்பு. வளைகுடா வட்டாரத்தில் எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தடங்களால் ஆசியானில் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் மலேசியாவும் ஒன்றென தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் காரணமாக ஹார்முஸ் நீரிணை உட்பட முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழித்தடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மலேசியா அதன் உள்ளூர் எண்ணெய் தேவைகளுக்காக வெளிநாடுகளை அதிகம் சார்ந்திருப்பதால் இந்த நிலைமை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதனால் எரிபொருள் விலை உயர்வு, போக்குவரத்து செலவுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு போன்ற பிரச்சினைகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை நீண்ட கால இடையூறு ஏற்பட்டால் பணவீக்கம் அதிகரித்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் பாதிக்கப்படும் என ஐயுறப்படுகின்றது. இதனை சமாளிக்க மாற்று எண்ணெய் வளங்களை தேடி எரிசக்தி பாதுகாப்பை மலேசியா வலுப்படுத்த வேண்டும் என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். மேற்காசிய நெருக்கடியால் எண்ணெய் விலை உயர்ந்தாலும் மக்களுக்காக மானியம் அனைத்தும் தற்போதைக்கு தொடரும் என அரசாங்கம் உறுதியளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹரிராயா முடிந்து நேற்று மீண்டும் பரபரப்படைந்த கிளான் பள்ளத்தாக்கு போக்குவரத்து. கிளான் பள்ளத்தாக்கு நோக்கி வரும் நெடுஞ்சாலை போக்குவரத்து நேற்று காலை முதலே சுமூகமாகவும் சீராகவும் உள்ளது. எனினும் ஹரிராயா விடுமுறை முடிந்து ஏராளமான மாநகரவாசிகள் வீடு திரும்புவதால் நண்பகல் தொடங்கி பரபரப்பு அதிகரிக்கும் என மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM கூறியது. காலையில் வடக்கே பிடோர் முதல் தாபா வரையில் மட்டும் பிளஸ் நெடுஞ்சாலையில் சற்று நெரிசல் ஏற்பட்டதாக அது கூறியது. எது எப்படி இருப்பினும் போக்குவரத்தை சுமூகமாக காலை 7 மணி முதலே இரவு 11 மணி வரை 30 இடங்களில் ஸ்மார்ட் லேன் பாதைகளை பிளஸ் திறந்துள்ளது. வாகன ஓட்டிகள் அந்தந்த நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள பயண ஆலோசனை அட்டவணையை பின்பற்றுமாறும் போதிய ஓய்வுக்கு பிறகு பயணத்தை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹரிராயாவுக்கு வெள்ளிக்கிழமை முதல் நேற்று வரை 4 நாட்களுக்கு மலேசியர்கள் நீண்ட வார இறுதி விடுமுறையை அனுபவிக்கின்றனர். புஞ்சாக் தித்திவங்சா ஓய்வு பகுதிக்கு அருகே விபத்து, ஒருவர் மரணம், 5 காயம். ஜெலிக்கு செல்லும் வழியில் புஞ்சாக் தித்திவங்சா ஓய்வு நிறுத்தம் அருகே கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் 2 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் 5 காயமடைந்தனர். நேற்று காலை மணி 11:24 நடந்த இந்த சம்பவம் குறித்து தமது துறைக்கு அழைப்பு வந்ததாக பேராவில் உள்ள மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் நடவடிக்கைக்கான உதவி இயக்குனர் சப்ருட்ஜி நோர் தெரிவித்தார். பெர்டுவா ஆக்டிவா மற்றும் கியா ஃபோர்டே ஆகிய 2 கார்கள் சம்பந்தப்பட்ட இந்த விபத்தில் பெர்டுவா ஆக்டிவா கார் கவிழ்ந்து கால்வாய்க்குள் விழுந்த வேளையில் கியா ஃபோர்டே கார் சாலை ஓரத்தில் கவிழ்ந்தது. ஆக்டிவா காரில் ஒரு ஆடவரும் 2 பெண்களும் காயமடைந்த வேளையில் அக்காரில் இருந்த மற்றொரு ஆடவர் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே மரணமடைந்தார். அதே வேளையில் கியா ஃபோர்டே காரில் இருந்த ஒரு ஆடவரும் ஒரு பெண்ணும் காயமடைந்தனர். கவிழ்ந்து கிடந்த பெர்டுவா ஆக்டிவா காரில் சிக்கிக் கொண்டவர்களை வெளியே மீட்பதற்கு தீயணைப்பு படையினர் சிறப்பு கருவியை பயன்படுத்தினர். நியூயார்க்கில் ஓடுபாதையில் தீயணைப்பு வாகனத்துடன் விமானம் நேருக்கு நேர் மோதல், விமானி துணை விமானி பலி. அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் லா கார்டியா விமான நிலையத்தில் நிகழ்ந்த விபத்தில் ஏர் கனடா எக்ஸ்பிரஸ் விமானத்தின் விமானியும் துணை விமானியும் உயிரிழந்துள்ளனர். மான்ட்ரியல் நகரிலிருந்து வந்த CRJ 900 விமானம் அவசர சேவைக்காக ஓடுபாதையை கடந்து சென்ற தீயணைப்பு வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதியது. இதில் விமானத்தின் மூக்கு பகுதி கடுமையாக சேதமடைந்தது. அப்போது விமானத்தில் 76 பேர் இருந்தனர். அவர்களில் 13 பயணிகள் மற்றும் 2 மீட்பு பணியாளர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்துக்கு பிறகு விமான நிலையம் உடனடியாக மூடப்பட்டது. தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் விசாரணையை தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான இந்த
லா கார்டியா அண்மையில்தான் $8 பில்லியன் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த விபத்து ஓடுபாதையின் பாதுகாப்பு மற்றும் தரை வாகனங்களின் ஒருங்கிணைப்பை சுற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளது.